மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனை ப்ரீவியஸ் இயரில் எழுதியிருந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 88 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டர்னல் சேர்த்துறப்ப 98%. ஸோ இவரோட ஒரிஜினல் பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இவர் 98 வாங்கியிருக்காரு, என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அந்த 2 மார்க் எப்படி போயிருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். மோர் ஓவர் ரைட் சைடில் உங்களுக்கு இவர் அந்த மே 2022 பப்ளிக் எழுதியிருந்தாரு. ஸோ அதுக்குண்டான அஃபிஷியல் ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ தட் எப்படி மார்க் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான். பார்ட் 1 பொறுத்தளவில் எல்லா 1 மார்க்ஸுமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 18 கொஷின்ஸ் புக் பேக்கில் இருந்து தான் வரப்போகுது. அதை நம்ம நல்லா தரவாக பார்த்துருக்கோம். ரிமைனிங் ஒரு 2 to 4 எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 கேட்டுருவாங்க. சரியா, 18 இல்லை 17 வந்துடும். 16லாம் ரொம்ப ரேர் தான். ஸோ மோஸ்ட்லி புக் பேக் கேட்டுட்டு ஒரு 2-3 கொஷின் தான் நமக்கு இன்டீரியர் இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துடணும். அது கம்பல்சரிக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா கம்பல்சரியுமே டெஃபினேஷனில் இருந்தாலும் கேட்குறாங்க. அதான். அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லர் காலமில் இருக்கிற எல்லாமே, அதுக்கப்புறம் இயர்ஸு, அதுக்கப்புறம் ஃபேமஸ் பீப்புள் அவங்களோட அந்த கோட்ஸ் எதுவும் கொடுத்துருக்குறாங்களா, இல்லை அவங்களோட அந்த ஐடியாஸ் எதுவும் இருக்கா, அவங்களோட அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னால, அப்புறம் ஹைலைட்டட் டேர்ம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நம்மளால 20 அவுட் ஆஃப் 20 வாங்கிட முடியும். சரியா, அடுத்தது பார்ட் 2 பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆன்சர் கீழே பாருங்கள், ஜஸ்ட் அந்த 1 லைன் எழுதுனாலே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் எதுக்கும் நம்ம சேஃப்டிக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோன்றது இங்கே இருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கூட நமக்கு நாட் நெசசரி. மெயினாக இந்த இது அதுக்கப்புறம் இது மட்டும் எழுதுனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்கம் தியரி. இது வந்து டீல்ஸ் வித் அக்ரிகேட்ஸ் அண்ட் மெயினாக இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்கனாமி அஸ் அ ஹோல். இது மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும். அடுத்ததா 22nd கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்காரு, ஜிஎன்பி ஃபார்முலா. ஸோ அங்கே பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஸ்டூடெண்ட் வந்து எது எழுதியிருந்தாலும் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று எழுதியிருந்தாலும் அவருக்கு வந்து 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஜிஎன்பி ஃபார்முலா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 எழுதியிருக்காரு C + I + T + X - M. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, ஜிஎன்பி ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்காரு. ஸோ 2மே எக்ஸ்ட்ராவும் இவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. எதுக்கும் இருக்கட்டும், ஏன்னா 2 மார்க்கு, ஸோ 2 ஃபார்முலா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏன்னா ஆன்சருக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஆன்சருக்கு எப்படி வரும்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது இல்லையா, அதனால ஒரு சேஃப்டிக்காக அவரும் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அவங்க வந்து டிஸ்குவைஸ்ட் அண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது 2 இது இருந்தாலே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கீவேர்டு கொடுத்துருக்காரு, போதும் 2 மார்க். அதுக்கப்புறமா 24th கொஸ்டின் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த இன்கம் கன்சம்ஷன் ரிலேஷன்ஷிப் இதுதான் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னால் போதும். இல்லை அப்படின்னா அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு இன்கம் ரெண்டும் ஒன்று தான். சரியாக மாற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா அந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும் இந்த 3ல். ஸோ இவர் வந்து இந்த செகண்ட் இது இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் இவர் 25-26 வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணல. கமர்ஷியல் பேங்க்கும் ஃபாரெக்ஸும் சூஸ் பண்ணாமல் பப்ளிக் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே அந்த புக் வேர்ட்ஸை எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இது எடுத்திருக்காரு, புக் வேர்டு அப்படியே எழுதி வச்சிருக்காரு. கரெக்ட் தான். ஸோ அதனால 2 மார்க் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கடைசி லெசன்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் கலெக்ஷன் ப்ரெசன்ட், இந்த மாதிரி எது வேணால் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இவர் அந்த பாடிங்டனோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. தெரியுதா, அதுதான் இந்த லைன் வந்து அன்னெசரி. டேர்ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ங்கிறது நம்ம என்ன இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா. ஸோ அதனால தட் இஸ் அன்னெசரி. நம்ம வந்து தேவையான விஷயம் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ இவரோட அந்த 2 மார்க்ஸை பார்க்குறப்ப சில விஷயங்கள் இவர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு, அன்னெசரியாக கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஏன்னா அவங்க டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் 2 ஃபீச்சர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க, வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இது எழுதுறது கரெக்ட் தான். ஏன்னா அவங்க ஆன்சருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல இல்லையா, அதான். அதே மாதிரி தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் அவங்க கேட்டது என்ன, டிஃபைன் தான் கேட்டிருக்காங்க. எங்கேருந்து இந்த வேர்டு எடுத்துருக்கிறதா கேட்கல. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல எல்லாம் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். பட் எழுதுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லது தான். ஓகே, 30th கொஸ்டினில் என்ன ஆகி போயிடுச்சு, இங்கே தான் 1 மார்க் அவருக்கு போயிருக்கு. 2 மார்க்கில் 1 மார்க் இங்கே போயிருக்கு. எப்படி, அவங்க வந்து கம்பல்சரி கொஸ்டினில் டைப்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரினா கண்டிப்பாக நம்ம எல்லாமே படிச்சு தான் ஆகணும். டைப்ஸ் பார்க்கணும், அதே மாதிரியே
டேர்ம்ஸ்க்கு உண்டான டெஃபினேஷனும் நம்ம பார்த்து தான் இருக்கணும். சில கீ பீப்புள் அவங்களோட அந்த கோட்ஸில் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அதுவுமே நம்ம பார்த்தாங்க. லோக்கல் பாடிஸ் அப்படின்றப்ப வில்லேஜ் பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் போர்ட், முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன் 4 இருக்குல்ல கண்ணா, 4த்துக்கும் அரை மார்க்காக நமக்கு போட்டு தான் 2 மார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதான் இவர் 3 எழுதியிருக்காரு, அப்புறம் ஏன் 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியனில் 1.5 கொடுத்துருக்கலாம். பட் இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு பாருங்க, இந்த இடத்துல வெறும் கார்பரேஷன் அதோட பாதி தான் கொடுத்துருக்காரு. டேர்ம் முனிசிபல் கார்பரேஷன் தான் நம்ம ஃபுல்லா சொல்லணும். இன்ஃபேக்ட் நம்மளே இப்ப பேச்சுக்கு வந்து கார்பரேஷன் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் எப்படி எழுதணும் அதை டெக்னிக்கலா அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் தானே எழுதணும். ஸோ அந்த இடத்துல அந்த வேர்ட் மிஸ்ஸிங். அதே மாதிரியே பஞ்சாயத்து அப்படின்றப்ப வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதா? அதுதான். அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டார். டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸை மிஸ் பண்ணதுக்கு அங்கே அரை மார்க் குறைச்சாச்சு. அதுக்கப்புறம் முனிசிபல் கார்பரேஷனில் அங்கே ஒரு குவார்டர் ஆஃப் த மார்க் வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா அது பாதி தான் எழுதியிருக்காரு. இங்கேயும் ஒரு குவார்டர் ஆஃப் த மார்க்கை குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து இங்கே ஒரு குவார்டர் அரை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹாஃப், 3 சேர்த்து ஒரு மார்க் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. பட் கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2022 பேட்ச். ஸோ அதனாலயாச்சும் இவங்க ஒரு 1.5 மார்க் கொடுத்துருந்துருக்கலாம். பட் எனிஹவ் அவங்க 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். இதுக்கப்புறம் பார்ட் 3 பொறுத்த அளவில் அவர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் வந்து கேட்டிருக்கிறதுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதியிருக்காரு. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்டிக் எக்கனாமி, மிக்சடு எக்கனாமி. ஏன்னா 3 மார்க்குன்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சின்ன டெஃபினிஷன் எழுதுனா போதும். இவர் 5 மார்க் மாதிரி எழுதியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன 1 லைன் டெஃபினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே கொடுத்ததை காட்டிலும் நம்ம ஒரு 1 லைன் டெஃபினேஷன், ஒரு டாப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். ஸோ கேபிட்டலிசம் அப்படின்னு போட்டு இங்கே கூட நம்ம ஒரு லைன், அடுத்து திரும்ப சோஷியலிசம் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கலாம். ஸோ ரொம்ப இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படின்னா இது வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் மாதிரி அவர் எழுதியிருக்காரு. 5 மார்க்கும் இல்லாமல் ஒரு 4 மார்க் மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 32 கொஸ்டின் பெர் கேபிட்டா இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபார்முலா மட்டும் எழுதுனா கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். அதான் இருந்தாலும் ஒரு டாப்பர்ன்றப்ப அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. அடுத்தது 33rd கொஸ்டின் நமக்கு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபிக்ஷனல் அண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 3த்துக்கும் ஒரு மார்க் தான். 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னா நம்ம ஒரு 2 லைன்ஸ்ல முடிச்சாலே போதும். சரியா? ஸோ 3 மார்க்ல 1 பேஜ் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணா. ஒரு ஹாஃப் பேஜ் எழுதணும் அப்படின்னாலே நமக்கு அது போதும். சரிங்களா? ஸோ அதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி டீப்பாக எழுதியிருக்காரு. 1.5 பேஜாக எழுதியிருக்காரு. அதான். அடுத்த 34 ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா டைப்ஸ் கேட்டாங்கன்னா எல்லாமே கொடுக்கணும். பட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி யூசஸ் கேட்குறாங்க, ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க, அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக போதும். இவர் வந்து 1 2 3 4 5 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுதியிருக்காரு. ஓகேவா? ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 35 இவர் எடுக்கல டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை. 36 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IFCI. பார்த்தீங்களா? அங்கேயும் பாருங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். சரியா? ஆனா உங்களுக்கு ஏதாவது இந்த முக்கியமான தியரம் இல்லலாம் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். யூசர்ஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும்தான் அங்கே ஒரு 3 மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? ஓகே. ஸோ அதே தான் இங்கே பாருங்க, இவரும் 3 தான் வந்து கரெக்டாக அது கொடுத்ததுனால தட் இஸ் எனஃப். அவங்க 3 மார்க் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காரு, 35th கொஸ்டின் வந்து இங்கே எழுதியிருக்காரு. மேபி அவர் திரும்ப எழுதலாம்னு நினச்சிருப்பார் போல. ஸோ அதனால டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை வந்து இந்த 4 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க். தெரியுதா? இங்கே வந்து இது டைப்னா இங்கே வெறும் 3 மட்டும் எழுதி எனக்கு 3 மார்க் கொடுக்கணும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு 1 மார்க். ஏன்னா இது டைப்ஸ் அந்த டிட்டர்மினன்ஸாக இருக்கிறதுனால ஒரு கிரைட்டீரியாவாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக எழுதி தான் ஆகணும் கண்ணா. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40th கொஸ்டின் டைரெக்டாக ஒரு கம்பல்சரி தான். கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர், டைனமிக் மல்டிப்ளையர், இல்லைன்னா டாக்ஸ் மல்டிப்ளையர், எம்ப்ளாய்மெண்ட், ஃபாரின் ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட். இது எழுதுனா இந்த டைப்ஸ் இந்த எழுதுறதுக்கு 1.5 மார்க்கு. அதுக்கப்புறம் யூசஸ்க்கு 1.5 மார்க். ப்ராபப்ளி கொஸ்டின் வந்து கைண்ட்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு 1.5 இதுக்கு 1.5 பிரிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதல, ஸ்டாட்டிக் டைனமிக் எழுதாம டாக்ஸு, ஃபாரின் ட்ரேடு, எம்ப்ளாய்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எழுதியிருக்காரு. 1.5 மார்க் அதுக்கு. அதுக்கப்புறம் யூசஸ் அப்படின்றப்போ ஏதாச்சும் 2 பாயிண்ட். ஏன்னா 1.5ங்கிறப்ப 1.5 பாயிண்ட் எழுத முடியாது இல்லையா? ஸோ 2 பாயிண்டாக தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்டே அவர் வந்து எழுதி அந்த ரிலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால 3 மார்க் சூப்பராக கம்பல்சரி அங்கே கொடுத்தாச்சு. அடுத்தது 5 மார்க்ல பாருங்க, இங்கே தான் வந்து 1 மார்க் குறைச்சிருக்காங்க. அதுவும் நல்லா கவனிங்க. 5 போட்டுட்டாங்க தெரியுதா? இங்கே 5 போட்டுட்டு 1 மார்க் குறைச்சிருக்காங்க. 4. ஏன் குறைச்சிருக்காங்க? யார் குறைச்சிருக்காங்க அப்படின்னா 3 பேர் உங்க பேப்பரை திருத்துவாங்க சொல்லியிருக்கேன்ல. இருங்க நான் டாப்ல போய் காமிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஇ அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் உங்கள் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இனிஷியலாக திருத்துவாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக கூட சம்டைம் இருக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்லேயே கொஞ்சம் நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். எஸ்ஓ ஸ்க்ரூட்டனி ஆஃபீஸர் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் கொஞ்சம் மீடியமாக நல்ல ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. சிஇ வந்து ரொம்ப சீனியராக இருப்பாங்க, மோஸ்ட்லி ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் சிஇயாக வருவாங்க. ஸோ ஏஇ திருத்துறதா எஸ்ஓ செக் பண்ணாங்க. மோஸ்ட்லி இந்த சென்டம் வர போகிற பேப்பரு இல்லை சென்டம் கிட்ட வர பேப்பர் எல்லாம் எஸ்ஓ உட்காந்து தரவா பார்த்து எங்கடா மார்க் குறைக்கலாம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, ஆன்சர் கீயை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ. ஸோ அங்கே ஏஐ வந்து 5 மார்க்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் எஸ்ஓ ஏன் வந்து ஒரு மார்க்கை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எப்படி மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூம், ரெசிஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி இது எல்லாத்துக்கும் சேர்த்து 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் எழுதிட்டாரு, கொடுத்துட்டாங்க. ஆனால் டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. டயக்ராமை அவர் போட்டுட்டாரு, என்ன தப்பு பண்ணியிருக்காரு பாருங்க. புக்கில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பாருங்க. புக்கில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசஷன், ரெக்கவரி இது எல்லாமே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே அவர் வந்து கொடுத்துருக்காரு கரெக்டாக. ஈவன் தோ அவர் கரெக்டாக கொடுத்துருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஒத்து கவனிங்க, அந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ்க்கு உண்டான அந்த லேபிளிங்கை அவர் கொடுக்கல. கொஷின் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டைம் இங்கே கொடுக்கல. அந்த லேபிளிங்கை கொடுக்காததுனால இவருக்கு 5 முதல்ல போட்டுட்டு அதை அடிச்சு விட்டு எஸ்ஓ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4ன்னு மாற்றிருக்காங்க. மற்றபடி வேற என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, மற்ற எல்லாமே ரெசிஷன் கொடுத்துருக்காரு, பூம் கொடுத்துருக்காரு, எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக தான் போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இந்த லைன் வந்து அவர் போடலை, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்காரு, அது தப்பு இல்லை. எனிஹவ் ஸோ அந்த லைன் ஒன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டிருக்காங்க, அது ஒன்று போடலை, சரியா? ஸோ ஆக்சுவலாக நான் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். பட் நான் பார்க்கறத வச்சு ஓவரால் நான் சொல்கிறேன். பட் இந்த இது இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த டயக்ராமுக்கு மார்க்கே கொடுக்கல. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், என்ன ப்ரோ டயக்ராம் போட்டிருக்கோம், ஒரு 1/2 மார்க்காச்சும் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம்ல, இது ஒரு 1/2 மார்க்குன்னு கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டயக்ராமுக்கே 1 மார்க்கு, அப்போ இதுக்கு வந்து இவர் வரைஞ்சிருக்கிறதுக்காக ஒரு 1/2 மார்க் கொடுக்கலாம்னா அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டயக்ராமே தப்புன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா எந்த ஒரு லேபிளிங்குமே இல்லாத ஒரு பேப்பருக்கு எப்படி நாங்கள் வந்து இந்த கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க வந்து மார்க் கொடுக்க முடியும். 1 மார்க் கொடுக்குறனால அது பெர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருந்தால் தானே 1 மார்க் கொடுக்க முடியும். அந்த லேபிளிங் இல்லாத ஒரு கிராஃபை நம்ம என்னென்னு எடுத்துக்க முடியும், நீங்கள் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் சொல்லலாம், அப்போ இந்த இடத்துல டைம் வரலாமா, ஒய் கோஆர்டினேட் டைம் வரலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அடிச்சு விட்டு 1 மார்க்கை குறைச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இப்படி தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து போயிருக்கு, கம்பல்சரிலையும் இங்கேயும். ஸோ அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் கிடைக்காது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், ஒரு சும்மா குயிக்காக நம்ம கிளான்ஸ் பார்த்துடலாம். 42A ஒர்க்கிங் ஆஃப் ஆக்சலரேட்டர் எடுத்திருக்காரு, ஆப்ரேஷன் எழுதுறதுக்கு 2 மார்க்கு, டயக்ராமுக்கு 2 மார்க்கு. இங்கே போட்டிருக்காரா இங்கே இதை தான் ஏன் அங்கே போடலைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே போடலைன்னா இங்கேயுமே கண்டிப்பாக வந்து 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ குறைச்சி விட்ருப்பாங்க. நல்ல வேலை இங்கே போட்டார். அடுத்தது வந்து 43rd வந்து பார்த்தீங்கன்னா பி எடுத்திருக்காரு, அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஷினை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி இது கடைசி யூனிட்டில் இருக்க அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்து ஆன்சர் வந்து கரெக்டாக ஒரு கொண்டு வந்ததுனால ஃபைனலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 44B சார்க்கோட ஃபங்க்ஷன்ஸா, சார்க்கை பற்றி பிரிக்ஸை பற்றி, ஆமாம் அது ஒரு கொஷின் இருக்கு இல்லையா, புக் பேக் கொஷின் தான். சார்க்கை பற்றி, சார்க்கு எழுதுறதுக்கு ஒரு 2.5 மார்க்கு, பிரிக்ஸ் எழுதுறதுக்கு 2.5 மார்க்கு. 2.5 மார்க்னா எவ்வளோ கண்ணா, அப்போ 3 பாயிண்ட்ஸ் எழுதணும், புரியுதா? 3 எழுதினாலே போதும், அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் தான், சரியா? 5 மார்க்ஸ்னால் நீங்கள் ரொம்ப பெருசாக எழுதணும்ல, இல்லை ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஏன்னா இது 5 மார்க்னால அது பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா, அதனால அப்படி 3 பாயிண்ட்ஸா. அடுத்தது 45ல ஏ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு, கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கெனான் இருக்குது, எபிலிட்டி, சர்டைனிட்டி, கன்வீனியன்ஸ் அண்ட் எக்கானமி. ஸோ கன்வீனியன்ஸ் ஆக்சுவலி ஸ்பெல்லிங் தப்பு இருந்தாலும் அவங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஏன்னா இது எக்கனாமிக்ஸ் தானே, இங்கிலீஷ் கிடையாதுல்ல. ஸோ அதனால் அவங்க அதை வந்து பெருசாக இங்கே ஆனால் கரெக்ட் பண்ணிட்டார், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் 46B வந்து அவர் எடுத்திருக்காரு, அந்த கம்பேரிசன் கொஸ்டின் வந்திருக்கு, கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்ட் மிக்சடிசம். ஸோ அழகாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் போட்டு அது வந்து எனி 5 தான் அவங்களே கொடுத்துருக்காங்க, சரியா? 5 மார்க் அப்படின்னா எனி 5 தான். ஸோ அதனால் அந்த கம்பேரிசனுங்கிறப்போ 5 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவர் இருக்கிற எல்லாமே சேர்த்து 8 8யுமே வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா படித்து எழுதியிருக்காரு. ஸோ 5 மார்க்ஸ் அதுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக 47th ஏ எழுதியிருக்காரு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். இதில் பாருங்க 5 பாயிண்ட்டை நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 16 இருக்கு. ஸோ இவர் வந்து 1 2 3 4 5 6 7 எதுக்கும் இருக்கட்டும் சேஃப்டிக்குன்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சேர்த்து எழுதியிருக்காரு. தப்பு இல்லை, ஏன்னா சேஃப்டிக்கு ஒரு 2 பாயிண்ட் எழுதுறது வந்து நல்லது தான். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்படி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 98 வாங்கியிருக்காரு. ஆக மொத்தம் இவரோட பேப்பர்ல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக். ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தனால தான் அவர் அந்த கிராஃபிக் இதை போட மறந்து 1 மார்க் போச்சு. முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்றது ஃபுல்லாக எழுதாம இதாச்சு. எல்லா டேர்ம்ஸும் டெக்னிக்கலாக எல்லா டேர்ம்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு இங்கிருந்து தெரிய வருது. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் தான். சரியா? இவர் மேனேஜ் பண்ணிட்டாரு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம நிறையா எழுதுறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க்குக்கு நம்ம 1 பேஜ் 1.5 பேஜ் எழுதுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் நிறையா வேஸ்ட் ஆகும். பட் மேனேஜ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். இது இவரோட கான்ஸாக இருந்தாலும் இவரோட ப்ரோஸ் என்ன அப்படின்னா, நல்லா படிச்சிருக்காரு, அது ஒன்று தான் நல்ல ப்ரோஸ். அதுக்கப்புறம் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு, அதுதான். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.